இப்ப நான் கிறிஸ்டியன் லைஃப்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, என்னுடைய கேள்விக்கு பதில் இல்லை. என்னுடைய கேள்விக்கும் என்னுடைய தாகத்துக்கும் பதில் இல்லாம போச்சு நான் இருந்த பின்னணி. ஆனா அந்த பின்னணியில இருந்து நான் வெளியே வந்த பிறகு என்னுடைய கேள்விக்கு நான் என்ன பண்ணேன், ஆத்மாவை நான் தீனி போட்டேன். என் ஆத்மா கேட்கிற கேள்விக்கு நான் தீனி போட முடிஞ்சது என்னால. அப்பதான் எனக்கு திருப்தி ஆச்சு. உங்களுக்குள்ள அந்த கேள்வி இன்னும் வரலன்னா உங்க ஆத்மாவை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, நல்லா தூங்கு கண்ணா தூங்கு, தூங்கு கண்ணா தூங்குன்னு உறங்க வச்சிருக்கீங்க. தட் இஸ் ராங். ஆத்மாவுக்கு அதுதான் நான் ஊழியக்காரன் கனம் பண்றதுனுடைய காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆத்மாவுக்கு உணவு கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, கரெக்டா சாட்டர்டே ஆனா என்ன பண்ணிடுவேன், வேலை செய்யும் பொழுது அப்படி நான் நாட்கள் என்ன பண்ணுவேன், ஊழியக்காரர் சாட்டர்டே ஆனா ஃப்ரீயா இருப்பாரு. அவங்க மனைவி என்ன பண்ணிடுவாங்க, சர்ச்சைக்கு போயிடுவாங்க. நான் என்ன பண்ணிடுவேன், அவங்க மனைவி இருக்க மாட்டேன். மனைவி இருந்தானா எனக்கு அங்க டிஸ்டர்பா இருக்கும். அவரு நான் தனியா ஃபேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். எப்பவுமே ஒரு ஊழியக்காரன் நான் தனியா சந்திக்கணும்னு ஆசைப்படுவேன். தனியா பேசணும், தனியா அப்படியே அந்த ஆண்டவருடைய அப்பதான் அந்த ஒரு அந்த அந்த டீப்னஸ் ரெண்டு பேருக்கும் அந்த மனசுல ஆண்டவர் அப்படியே இறங்கிடுவாரு. அப்படியே டோட்டலா நாங்களும் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியும் சொல்லிட்டு அந்த நேரத்தை கேட்ச் பண்ணுவேன். பாஸ்டர் நீங்க இருக்காரு, ஆள் இருக்காரு, உடனே வாத்தம்பி வந்துருவாரு. போய் என்ன பண்ணுவோம்னா அவர்கிட்ட பேசுவேன், நிறைய காரியங்களை கேட்பேன். என் ஆத்மாவுக்கு என்ன பண்ணுவேன், என் ஆத்மாவை கேள்விகள்லாம் எல்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்ச என் ஆத்மாவை நான் தீனி போடுவேன். தீனி போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்னால்தான் என் ஆத்மா என்ன பண்ணுறது, பலப்பட்டு நிக்குது.